காலை வணக்கம். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா என்று கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வருணன் சௌமியா கூட காலை வணக்கம். காலை வணக்கம். அண்டா சராசரத்துல இருக்க அனைத்து கோள்களும் சாட்சியா வந்து என்னங்க சொல்றீங்க? அண்டா சராசரம் இல்லைங்க, அண்ட சராசரம். ஐயோ, கொஞ்சம் பெருசானால அது அண்டாவா மாறிச்சோ. இருந்தாலும் உங்களுடைய ஞாபக சக்தியை பத்தி நான் இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். கேளுங்க. ஓகே, இதே தினம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல பரவாயில்ல, எந்த பொசிஷன்ல இருந்தாலும் நீங்க என்ன பதில் சொல்லுங்கிறது எனக்கு தெரியும். இதே நாள் போன வருஷம் நம்ம என்ன எபிசோட் பண்ணோம் கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். என்னங்க இப்படி கேட்டீங்க? வழக்கம் போல ஒரு சூப்பரான சிறப்பான இன்ஃபர்மேட்டிவான ஒரு நல்ல எபிசோட் பண்ணோம். போன வருஷம் இதே நாளா தான் இருந்திருக்கோம். ப்ளூட்டோ டிமோட்டட் டே பத்தி தான் பண்ணோம். ஓகே, ஆக்சுவலா என்னோட மனசுல நிறைய கோள்கள் இப்படியும் அப்படியும் வந்து வட்டப்பாதையில சுத்திக்கிட்டு இருக்கறதுனால ப்ளூட்டோவை நான் மறந்துட்டேன். பட் ப்ளூட்டோக்கு இன்னைக்கு என்ன? ப்ளூட்டோக்கு இன்னைக்கு கேட்காதீங்க. 1 year பேக் நம்ம இதை பத்தி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ப்ளூட்டோ வந்து டிமோட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஒரு துணைக்கோள், குறுங்கோள் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ்ல தூக்க போறாங்க. அவரே எப்பயோ தூக்கிட்டாங்க. பட் அதை பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாம நியூ ஹாரிசான் மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது சம்பந்தமா வந்து ஒரு ரிசர்ச்காக ஒரு மிஷன் அனுப்பியிருக்காங்கன்றத பத்தி பேசணும். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த விஷயம் வந்து அங்க போயிட்டு நமக்கு ப்ளூட்டோட எக்ஸாக்ட் பிக்சர்ஸ் எல்லாம் கூட இன்னைக்கு நம்ம வந்து கிடைச்சிருக்கு இல்லையா? சூப்பர்யா. அதுக்கப்புறம் நிறைய செல்ஃபி எல்லாம் எடுத்து போயிருக்கோ. அதை பத்தி நான் இன்னும் வந்து கேட்கல. பட் இந்த மாதிரி ஒரு அப்டேட்டடான வெர்ஷனோட இன்னைக்கு வந்து அதே நாளை பத்தி நம்ம வந்து திருப்பி பேச போறோம். ப்ளூட்டோ டிமோட்டட் டே. ப்ளூட்டோ டிமோட்டட் டே அப்படிங்கிற டேர்ம்லயே எனக்கு பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ்லாம் இருக்கு. சோ இத பத்தி தெரிஞ்ச ஏதாவது ஸ்பேஸை பத்தி நல்லா கரைச்சு குடிச்ச யாராவது ஒருத்தர் கூப்பிடலாமா? எஸ், அவரே தான் வந்து வராரு. பட் யார் அப்படிங்கறத நான் வந்து அப்புறம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சஸ்பென்ஸ் தான். இந்த சஸ்பென்ஸோட இப்ப நம்ம ஒரு முத்திரை கத்துக்கலாம், பார்க்கலாம். புதியயுகம் நேயர்களுக்கு வணக்கம். தினமும் பலவிதமான முத்திரைகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு புதுவிதமான முத்திரை. காரணம், உடம்பில் நாடிகள், நரம்புகள் என்று நாம் எப்பொழுது பயன்படுத்துகிறோமோ அதை போலவே சக்கரங்கள் என்ற ஒரு துணை நிலையும் உண்டு. இந்த சக்கரங்கள் எல்லாமே சூட்சுமமாக நமது உடம்பில் இயங்கக்கூடியவை. மூலாதாரம் தொடங்கி சுவாதிட்டானம், மணிப்பூரகம், அநாதகம், விசுத்தா என்ற 5 சக்கரங்களும் நம்மால் இயக்க முடியும். முத்திரைகள் மூலமாகவோ, மூச்சு பயிற்சியின் மூலமாகவோ, உணவின் மூலமாகவோ அல்லது யோக நிலைகளின் மூலமாகவோ நம்மால் இயக்க முடியும். அதையும் தாண்டி இருக்கக்கூடிய 2 சக்கரங்கள், ஆஞ்ஞா சக்கரமும் சகஸ்கரமும், இரண்டும் தானாக இயங்கக்கூடியவை. இந்த 5 சக்கரங்களும் நிலையாக உறுதியாக இயங்கக்கூடிய தன்மை பெற்ற பின் இந்த 2 சக்கரங்களும் தூண்டப்படும். எனவே இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய முத்திரை விசுக்தி சக்கரத்தினுடைய முத்திரை. இந்த முத்திரையின் பெயர் விசுக்தா முத்திரை. இந்த முத்திரையினுடைய பலன்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக விசுக்தா சக்கரத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகள் மூலமாக இந்த தொண்டை பகுதியில் ஏற்படக்கூடிய குரல் வளம், தொண்டையில் மற்ற பிரச்சனைகள், சதை வளர்ச்சி, தைராய்டு பிரச்சனைகள், பாராதைராய்டு பிரச்சனைகள் போன்ற பலவிதமான அலர்ஜிகள், சுவாசப்பாதை அலர்ஜி, குரல் வளை ஒவ்வாமை போன்ற தொந்தரவுகள் ஏற்படும். இதற்கு எல்லாத்துக்குமே இந்த முத்திரை வந்து ஒரு சிறந்த நிவாரணமாக இருக்கும். ஆனால் இந்த முத்திரையை அதிக நேரம் பயன்படுத்தக்கூடாது. பொதுவாக சக்கரங்களை தூண்டக்கூடிய முத்திரைகள் எல்லாமே 15 நிமிடம் முதல் 20 நிமிடத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த முத்திரையின் பெயர் விசுக்தா முத்திரை. எப்படி செய்வது இந்த முத்திரை அப்படின்னு பாருங்கள். உங்களுடைய கை விரல்களில் மோதிர விரலினுடைய அடிப்பகுதியில் பாருங்கள், உங்களுடைய கை விரலில் மோதிர விரலினுடைய அடிப்பகுதியில் பெருவிரலினுடைய நுனியை வச்சு ஒரு துடிப்பை உணர வேண்டும். 2 கையிலையும் பண்ணணும் இந்த முத்திரை. உங்களுடைய கை விரல்களில் மோதிர விரலினுடைய அடிப்பகுதியில் பெருவிரலின் நுனியால் லேசாக தொட்டு ஒரு துடிப்பை உணர வேண்டும். 2 கைகளிலும் செய்யணும். இந்த முத்திரை குறைந்தது 6 நிமிடம், அதிகபட்சமாக 20 நிமிடம் வரைக்கும் செய்யலாம். இந்த முத்திரை விசுக்தா முத்திரை. இந்த முத்திரை செய்வதன் மூலமாக நமக்கு குரல் வளை பகுதியில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளையும், விசுக்தி சக்கரத்தில், விசுக்தி சக்கரம் என்பது இந்த தொண்டையினுடைய குழிப்பகுதியில் இருக்குது. அந்த குழிப்பகுதியில் ஏற்படக்கூடிய ஒரு சூட்சுமமான சக்கரம் விசுக்தி சக்கரம். அந்த விசுக்தி சக்கரத்தினுடைய செயல்பாடு குறைபாடு அடையும் போது நமக்கு பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும். ஏன்னா கழுத்து என்பது மிக முக்கியமான பகுதி. உடம்பையும் தலையையும் இணைக்கக்கூடிய பகுதி கழுத்து. கழுத்தில் பலவிதமான தொந்தரவுகள் ஏற்படும். தைராய்டு பிரச்சனைகள், பாராதைராய்டு பிரச்சனைகள், சங்கு, குரல் வளையினுடைய அந்த சங்கு பகுதி, குரல் வளம், திக்குவாய் போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதற்கு எல்லாத்துக்குமே இந்த முத்திரை மிகவும் உபயோகமாக இருக்கும். எப்போவுமே இந்த மாதிரி சூட்சமமான சக்கரங்களுக்கான முத்திரைகளை செய்யும் பொழுது அதிகபட்சமாக 20 நிமிடத்தோடு நிறுத்தி கொள்ள வேண்டும். ரொம்ப நேரம் செய்யக்கூடாது. அது பக்க விளைவுகளை உண்டாக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கும். எனவே 20 நிமிடம் என்பது சரியான அளவுகோலாக இருக்கும். இந்த முத்திரை செய்வதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் எவ்வாறு இருந்தாலும் இந்த முத்திரை தொடர்ந்து நம்ம வந்து ஒரு தினம்தோறும் ஒரு 5 நிமிடம் செய்து கொண்டு வந்தால் தொண்டையில் சளிக்கட்டு என்பது இருக்காது, நடையில் தளர்ச்சி என்பது இருக்காது,
பக்கவாதத்தினால் ஏற்பட்ட பாதிப்புகள் விரைவில் நிவாரணம் அடையும். இந்த மாதிரி நிறைய பலன்கள் இருக்கிறது. இந்த முதிரையின் பெயர் விசுக்தா முதிரை. இந்த முதிரை விசுக்தி சக்கரத்தை ஆதாரமாக வைத்து இயங்கக்கூடிய ஒரு முதிரை. இந்த முதிரை எப்படி செய்கிறது அப்படின்றது நம்ம இப்போ பார்த்துட்டோம். இந்த மாதிரி பலவிதமான முதிரைகளை பயன்படுத்தி வரும் பொழுது தினம்தோறும் ஒரு முதிரையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு உறுதியோடு இருங்கள். ஒவ்வொரு முதிரையுமே நமக்கு வேறு வேறு பலன்களை தரக்கூடியது. என்ன முதிரைக்கு என்ன பலன் என்று தெளிவாக குறித்து வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு முதிரையுமே படித்து பயன்பெற்று மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அப்போ தான் நமக்கு மறந்து போகாமல் இருக்கும். தினமும் முதிரைகளை பழகி கொள்ளுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வாவ், இந்த முதிரைக்கு நான் இன்னைக்கு வைக்கிற பேரு சோலார் முத்திரை. ஏங்க? ஏன்னா எந்த பவருமே இல்லைனா கூட இந்த முத்திரையில இருந்து பவர் எடுத்துக்கலாம் பாருங்க. ஒரு சோலார் முத்திரை. ஒரு சோலார் முத்திரை. ஆனா நம்ம தான் இன்னும் நம்ம தான் ஒரு பெரிய விஷயம், நம்ம இருக்கிற ஒரு கிரகம், நம்ம சோலார் சிஸ்டம் அப்படி பேசிக்கிட்டு இருந்தா நம்மள மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கு. அவதார் படத்துல பார்த்தா நீல நீளமா எவ்வளவு மனுஷங்க இருக்காங்க, அவங்க முடிய வச்சே பேசிக்கிறாங்க. சூப்பரா. இல்லைங்க, நான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, அத மாதிரி இன்னும் நிறைய சோலார் சிஸ்டம் இருக்குன்றத பத்தி சொல்றேன். கிரகங்கள் மட்டும் சொல்லல. ஓகே, அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சிறப்பான நிகழ்ச்சியில சிகப்பான தொகுப்பாளர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா? கலர் பத்தி எல்லாம் நீங்க பேசுறீங்க, அதனால ஒரு சின்ன பிரேக்ல நான் உங்களை திட்டுறேன். புதியுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை. வெல்கம் பேக். புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் சௌமியா அண்ட் வருண். நிறைய டெக்னாலஜிக்கலான அட்வான்ஸ்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு, பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய விஷயங்களை இப்படிலாம் இருக்குதா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு ரிசர்ச்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் பல வருஷத்துக்கு முன்னாடி நாமளும் பாத்தீங்கன்னா நிறைய விஞ்ஞானிகள்ல இருந்த ஒரு தேசத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல ஒரு சின்ன பெருமை நம்மளுக்கு இருக்கு. அதுவும் ஒரு ஓகே தான். இப்ப வான சாஸ்திரங்கள்லாம் படிச்சு நிறைய பேர் ஞானிகளா இருந்தாங்க நீங்க சொல்ற மாதிரி. ஆனா பூமியையும் விட்டு வைக்கலையே. இங்க இருக்க நல்ல விஷயங்கள்லாம் மக்களோட பிரச்சனைக்கு எப்படி பயன்படுது அப்படிங்கறதையும் பார்த்து சும்மா அலசி ஆரஞ்சில வச்சிருந்தாங்க. எஸ், நான் அதனாலதான் நம்ம சித்தர்களை பாத்தீங்கன்னா அந்த காலத்து விஞ்ஞானிகள் அப்படின்னு சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம அந்த சித்தரோட ஞானம் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கும்னா, இதுதான் உலகம் அப்பா, இதுதான் வாழ்க்கையப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தெரிஞ்சோன்னே ஒரு மிகைப்படுத்தி அதை ஒரு கர்வம் கொள்ளாம இவ்வளவுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தங்களை தாழ்த்திக்கிட்டு இன்னொரு விஷயத்தை தேட ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? தெரிஞ்சு தெளிவடைகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நம்ம சித்த வைத்தியம் பத்தி பேச போறது இல்ல, பட் அலைடான ஒரு விஷயம் பத்தி தான் பேச போறோம். something like that, ஒரு நேச்சுரலான விஷயம், நேச்சுரோபதி. நமது உடல் எந்த ஒரு அசைவுகள் செய்யணும் அப்படின்னம்னாலும் அதுக்கு சக்தி தேவையா இருக்கு. அந்த சக்தியானது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமது செல்களில் ஏடிபி, அதாவது அடினோ ட்ரைபாஸ்பேட் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருளானது பிராணவாயுவோடு சேர்ந்து ஏடிபியாக மாறுது, அடினோ டைபாஸ்பேட்டாக மாறும். அதாவது 3 மூலக்கூறுகள் 2 மூலக்கூறுகளாக பிரிகிறப்போ அப்போ தேவையான சக்தி மற்றும் அது கார்பன் டை ஆக்சைடாக அபான வாயுவாக பிரியும். அதாவது பிராணவாயுவும் ஏடிபியும் சேர்ந்துட்டு சக்தியை கொடுத்து அபான வாயுவாக மாறும். இந்த சக்தி தான் நம்ம உடம்புடைய எந்த அசைவுகளுக்கும் ஆதாரமாக இருக்குது. ஸோ இந்த சக்தி உருவாகணும் அப்படின்னம்னா அது அந்த ஏடிபி ஆனது பிராணவாயுவோடு சேரணும். அப்போ இந்த பிராணவாயு இருந்ததுன்னா மட்டும்தான் இந்த மாற்றங்கள் நடைபெறும். பிராணவாயு இல்லை அப்படின்னம்னா எந்த ஒரு செல்களும் அசையாது. அதனால தான் நம்மளால் காற்று இல்லாமல் எந்த அசைவுகளும் செய்ய முடியறதில்ல, உயிர் வாழ முடியறதில்லை. காற்றானது நமக்கு தேவையான அளவு கிடைக்கிறப்போ உடம்புக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய அத்தியாவசிய உறுப்புகளும் மற்றும் வெளி உறுப்புகளும் இயக்க உறுப்புகளும் நல்லா வேலை செய்யும். ஆனால் இது அந்த காற்று ஏதாவது கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது அப்படின்னம்னா உள்ளே இருக்கிற உறுப்புகளுக்கு மட்டுமே நம்ம காற்று தேவையை அது பூர்த்தி செய்துட்டு வெளியே இருக்கிற உறுப்புகளானது இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இதனோட வெளிப்பாடு நம்மளுக்கு தலையில் அதிகமாக கிரே ஹேர்ஸ், ஒயிட் ஹேர்ஸ் உருவாகிறது, அங்கங்கே உடம்புகளில் வெள்ளை புள்ளிகள் தென்படுறது, ஒயிட் பேச்சஸ் முகத்தில் தெரிகிறது, வெள்ளைப்படுறது, இதுலாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ காற்று குறைவாக ஏற்படுது, உடம்புல தேவையான அளவுக்கு இல்லை, பற்றாக்குறை இருக்குது அப்படின்னம்னா நம்ம இதையெல்லாம் வச்சும் ப்ளஸ் அவங்களுக்கு உடம்பெல்லாம் ஒரு இயக்கிறதுக்கே ஒரு எனர்ஜி இல்லாமல் ஒரு டயர்டாக இருக்கிறத நம்ம உணர முடியும். சொல்லுவாங்க உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அசதியாக இருக்குது, எப்பவுமே படுத்துட்டு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாமே காற்றுடைய முக்கியத்துவத்தை நம்மளுக்கு உணர்த்திட்டு இருக்கு. இந்த காற்று நம்மளுக்கு முழுமையாக கிடைக்கணும் அப்படின்னம்னா நம்ம காலையில் 3 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நுரையீரலோட நேரத்தில் எழுந்தோம் அப்படின்னம்னா அந்த காற்று தேவையானது முழுமையாக நம்மளுக்கு நிவர்த்தியாகும். இதே காற்று அதீதமாக நம்ம எப்போவெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, யாரெல்லாம் அதிகமாக பேசுகிறாங்களோ அவங்க அந்த பிராணவாயு தான் செலவு பண்ணுறாங்க. அதே மாதிரி கிறிஸ்பியாக சாப்பிட்றது, அதாவது மொறுமொறுன்னு இருக்கிறது அல்லது வறட்சியாக இருக்கிறது, இந்த உணவுகள்லாம் சாப்பிட்றப்போ அந்த கிறிஸ்பி திங்ஸ், அதாவது எதெல்லாம் நம்ம காற்றில் வச்சோன்னா நவுத்து போகுமோ
அந்த நவுத்து போகக்கூடிய உணவுகள் உள்ளே போகிறப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிராணவாயுவை உறிஞ்சிட்டு அது நவுத்து போக ஆரம்பிக்கும். ஏன்னா அதோட தன்மை வந்து நவுத்து போகிறது. ஸோ அது உள்ளே இருக்கக்கூடிய காற்றை உறிஞ்சிட்டு நவுத்து போகிறப்போ ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஏர் பற்றாக்குறையாக இருக்குது. ஸோ இதுவும் உள்ளே போச்சுன்னா இன்னும் அதிகமாக பயன்பாடு எடுத்துக்கிட்டதுனால நம்ம உடம்பு இன்னும் ஒரு பற்றாக்குறைக்கு உள்ள போகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து காற்று குடிக்கக்கூடிய தண்ணி வழியாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. தண்ணியோடைய ஃபார்முலா பார்த்திங்கன்னா H2O. அதில் இருக்க பிராணவாயு மூலமாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ தண்ணி குறைவாக குடித்தோம்னாலும் காற்று பற்றாக்குறை ஏற்படலாம். ஸோ இந்த பற்றாக்குறைகளாம் ஏற்படுறப்போ உடம்புல வறட்சி ஏற்படும். இந்த வறட்சியானது தோலுடைய வளவளப்பு தன்மை குறைச்சிரும். தோல் வளவளப்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய முழு உடலும் மின்காந்த ஆற்றலை அதாவது எடுத்துக்கூடிய தன்மையானது குறைய ஆரம்பிக்கும். இதனாலையும் உள்ளுறுப்புகள் பாதிக்க ஏற்படும். ஸோ இந்த மாதிரி உள்ளுறுப்புகள் பாதிப்புனால உடம்புல வந்து மற்ற மாற்றங்கள் ஏற்படுது. வெளியிலிருந்து உறிஞ்சப்படக்கூடிய சக்தி குறைபாட்டினாலே உள்ளுறுப்புகளை மாற்றம் ஏற்படுது. இது ரெண்டுமே ஒரு விசிஎஸ் சைக்கிளாக இருக்கிறதுனால காற்றை நம்ம எந்த அளவு கன்சர்வ் பண்ணுறோமோ அந்த அளவு உடம்பு நல்லா இருக்க முடியும். ஸோ இதுக்கு என்னென்னலாம் நம்ம வைத்தியம் பண்ணலாம் அப்படின்னம்னா, மௌன விரதம் இருக்கிறது. வாரத்தில் ஒரு நாள் அல்லது ஒரு குறிப்பிட்ட நேரங்கள் நான் 4 மணி நேரம் நான் பேசாமல் இருக்க போகிறேன், இந்த மாதிரி நம்மளுக்குள்ள, அல்லது இன்றைக்கி 6 மணி நேரம், அல்லது இன்றைக்கெல்லாம் நான் பேசாமல் இருக்க போகிறேன், அந்த மாதிரி நம்மளுக்கு நாமளே நம்ம விதிமுறை விதிச்சுட்டு நம்ம பிராணவாயை காப்பாற்ற முடியும். தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறது மூலமாக நம்ம காற்றோடைய அளவை அதிகப்படுத்த முடியும். காலையில் நேரத்தில் எழுந்து நம்ம பயிற்சிகள் செய்கிறது மூலமாக அதிகப்படுத்த முடியும். நேச்சுரோபதி அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னா வந்து ஃபர்ஸ்ட் நாள் நான் நினச்சேன் இது ஏதோ புது கைண்ட் ஆஃப் மெடிசன் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணி சொல்கிறதுமா அப்படின்னு. பட் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தெரிஞ்சு வச்சத நல்ல விஷயங்கள்லாம் நேச்சுரோபதி அப்படிங்கிற ஒரு பேருக்குள்ளே வந்து இவங்க சூப்பராக நம்மளுக்கு தொகுத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இன்ஃபேக்ட் நம்ம மறந்த விஷயங்களை வந்து நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேறு இருக்குது. பட் ஒரு சின்ன பிரேக் அப்புறம் பேசலாம். புதிய யுகம் FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதிய FM ஸ்டேஷனில் இனியாவை என்று கேட்டுருக்கீங்க. வருணன் சௌமியா கூட நம்ம என்னதான் வந்து வேற கிரகத்துக்கு வந்து நம்ம வந்து ரீலோகேட் பண்ணி போயிடலாமா, இந்த வீடு பிடிக்கல வேற வீடுக்கு வந்து மாறிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளுடைய எர்த் வந்து ஒரு ஹிடன் ட்ரெஷர் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இன்ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்துல இருக்கிற தெரியாத விஷயங்களுமே எக்கச்சக்கமானதான் இருக்கு. நம்ம ஊர்ல இருந்து யாராவது ஸ்பேஸுக்கு டக்குனு கிளம்பி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணி வச்சுப்பாங்க, ஐயோ வீட்டில் கேஸ் சிலிண்டர் ஆஃப் பண்ணனா, ஐயோ கதவு மூடனா, ஐயோ பால்காரன் நாளைக்கு சொல்லவே இல்லையே வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படிதான் வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு விஷயங்கள் பேசிட்டு இருக்கும் போதும் உணவு அந்த இடைவேளை வந்துட்டா போதும், எவ்வளவு பெரிய விஞ்ஞானியா இருந்தாலும் சரி அஞ்ஞானியா இருந்தாலும் சரி லஞ்ச் பிரேக்ல டேபிள்ல போய் அப்படியே வந்து ஆஜராகி உட்காந்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் நம்மளாம் வசியம் செய்யற மாதிரி ஒரு சுசியம்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்திருக்காரு நம்மளோட புதுச்சேரி சரவணன் அவர்கள். இது சாதா சுசியம்ல தேங்காய் சுசியம். தேங்காய் சுசியம் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு தேங்காய் சுசியன். இது எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். துருவிய தேங்காய், வெல்லம் பொடியாக நறுக்கியது, ஏலக்காய் பொடி, தினை மாவு, தேன் பால் அல்லது வெள்ளைப்பாகு. முதல்ல தினை மாவு சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பிசைஞ்சிக்கிறோம். கொஞ்சமாக தேன் பால், அதாவது வந்து தேன் பால் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம், தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தேன் பால் சுவைக்காக ஊற்றி பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சம் கலந்துக்கிறோம். ஏன்னா தேனும் தினை மாவுன்றது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வந்து தேன் முதல்ல இது பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக தண்ணி, தண்ணி ஊற்றிக்கிறோம். இது வந்து கட்டியே வரணும். ரொம்ப தண்ணியாக போயிடுச்சுன்னா அப்புறம் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி முயற்சி பண்ணிட்டே வரணும். ஏன்னா உள்ளார வைக்கக்கூடிய வெல்லமும் தேங்காய் துருவலும் இது வந்து இலக்கி விட்டுரும். இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து சிறு சிறு கொண்டே மேலே உருட்டிக்கிறோம். நமக்கு எவ்வளோ சைஸ் தேவை அது மாதிரி உருட்டிட்டா போதும். இதில் ஏன் வெல்லம் சேர்த்தோன்னா மேல் மாவு வந்து சுவையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தேனும் தினை மாவும் சொல்கிறோம் இல்லையா, அதன் அடிப்படையில் பண்ணுறது இது. மேல் மாவும் சுவையாக இருக்கும், உள்ளே இருக்கிற பூர்ணமும் சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான அளவு தேங்காய் துருவலையும் எடுத்துக்கிறோம். கொஞ்சம் பொடிச்ச வெல்லம் அதில் எடுத்துக்கிறோம்.
இது நல்லா அழுத்தி பிசைஞ்சு இந்த தேங்காய் ஊற்றுறோட பிடிச்ச வெல்லம் நல்லா கலக்கிற மாதிரி பண்ணிக்கிறோம். நீங்கள் வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதுக்கு பயன்படுத்தலாம். நாட்டு சர்க்கரை பயன்படுத்தும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடியில் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த உருண்டையை வந்து பள்ளமாக்கி நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி உள்ளே வச்சு இந்த பூரணத்தை க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தானியம், தேங்காய், வெல்லம், ஏலக்காய் சேர்த்துருக்கோம். இப்போ தானியத்தோட காம்பினேஷனில் இந்த அமிர்தம்க்கு நிகரான தேங்காய் பழத்தோட துருவலையும் வெல்லம் புல்வகை தாவரத்துலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு சர்க்கரை இந்த வெல்லத்தையும் சேர்த்து செஞ்சுருக்கிறோம். ரொம்ப நல்ல பலன் கொடுக்கக்கூடியது. உடனே வந்து குளுக்கோஸை மாதிரி ஆற்றல் கொடுக்கக்கூடிய விஷயம் இது. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம எண்ணெய் இல்லாமல் அடுப்பு இல்லாமல் இந்தமாதிரி சுசியம் செஞ்சு தரும்போது மேலே கடிக்கும்போது ஒரு மாதிரி மாவோடு அந்த இனிப்பு சேரும்போது இந்த தினை மாவு வித்தியாசமான சுவையோடு இருக்கும். நம்ம எவ்வளோ வேணாலும் அந்த பூரணத்தை உள்ளே வச்சுக்கலாம், குறைச்சும் வச்சுக்கலாம். உங்களோட சுவை நீங்கள் எப்படி சாப்பிடுவாங்க குழந்தைங்க அப்படின்னு முடிவு பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். இப்போ தேன் இந்த தினை மாவில் செய்கிறேன் இல்லையா, தினை மாவுக்கு பதிலாக இது கூட கொஞ்சம் சோள மாவு கலந்து செய்யலாம், கம்ப மாவு கலந்து செய்யலாம். இது எல்லாமே வந்து இந்த தேனுக்கு இது தினை மாவுக்கு இணையான சுவையோடவே இருக்கும். இந்த கம்ப மாவு சோள மாவுலாம், சோள மாவுனா வெள்ளைச்சோளம், அதாவது மக்காச்சோளம் இல்லை வெள்ளைச்சோளம், நம்ம காக்கா சோளம் எறும்பு சோளம் சொல்லுவாங்க. அது மாதிரி சிறுதானிய வகையை சேர்ந்த சோளம் நம்ம நாட்டோட சோளத்தில் இதை சேர்ந்து செய்யும்போது நமக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது மாலை சிற்றுண்டியாக குழந்தைங்களுக்கு தரலாம். ஸ்கூல் விட்டு வந்தோடனே என்னம்மா இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. குழந்தைங்க மாலை சிற்றுண்டி தரும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பெரியவங்களும் இது விரும்பி சாப்பிட்லாம். இது வந்து பல்லு தேவையில்லை கிடைக்கிறது, சும்மா சப்பி அப்படியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். எளிமையான உணவு, சீக்கிரமாக செஞ்சிடலாம். வேறு ஒரு நல்ல பசுமை உணவோட அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி. ஆக்சுவலாக வந்து நான் கொஞ்சம் லைட்டாக வெக்கப்படுறேன், கொஞ்சம் கஷ்டப்படுறேன். ஏங்க நான் ஒரு இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா வந்து தவறு செஞ்சீங்க நீங்க? அந்த சுசியன் இருக்காப்ல இல்லையா, அவர் சுசியம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓ அதுதான் நான் கூட வந்து மிஸ்டேக்குக்காக வருந்துகிறேன், மன்னிக்கவும் அப்படின்னு வந்து சொல்லிடுங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த தேங்காய் சுசியன் பத்தி நீங்க வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது, புதுச்சேரி சரவணன் சாரும் சொல்லிட்டு இருக்கும் பொழுது ஒரு சின்ன ஃபேக்ட் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. நீங்க வந்து உலகத்துல வந்து ரொம்ப ஹெல்த்தியா யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு டாப் 10 பேர் வந்து நீங்க செலக்ட் பண்ணி பாருங்களேன். அவங்க ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தா கண்டிப்பா 100% அவங்க எல்லாருமே அதிகமா கோகனட் சாப்பிடுறவங்களா இருப்பாங்க. கோகனட் அப்ப எல்லாருமே கேரளால தான் இருப்பாங்களோ? கேரளால மட்டும் தானே, அங்க வந்து நிறைய தென்னை மரங்கள் இருந்தாலும் உலகம் முழுக்க நிறைய பேர் வந்து கோகனட் வந்து எடுத்துக்கிறாங்க. கோகனட் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹெல்த்தியஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கூட வந்து கேட்டகரைஸ் பண்றாங்க. நைஸ். இனிமேல் எதை சாப்பிட்டு மறந்தாலும் மறந்து போங்க, தேங்காய் சட்னி தொட்டுக்க மறந்துடாதீங்க. அதானே சொல்ல வரீங்க? கரெக்ட்யா. இட்லி அண்ட் தேங்காய் சட்னி கலர் வேற மேட்ச் ஆகும். சோ வந்து நம்ம இந்த பொண்ணுக்கு பசி ஃபீலிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பட் நம்ம கெஸ்ட் வந்துட்டார் சௌமியா. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து கொஞ்சம் இந்த ஃபுட் அப்படிங்கறதுல இருந்து தாண்டி ஸ்பேஸ் பத்தின ஒரு ஆராய்ச்சியில நாமளும் வந்து டைனிங் டேபிள் விட்டு அப்படியே சக்திமான் மாதிரி ஸ்பேஸ்க்கு பறந்து போலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக் புதியகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியவை என்று கேட்டுட்டு இருக்கீங்க. அவர் நான் சௌமியா கூட ப்ளூட்டோ டிமோட்டட் டே இல்லையா? ஏங்க ப்ளூட்டோ டிமோட்டிவேட் பண்றீங்க? ஏங்க இப்படிலாம் வந்து டக்குனு வந்து பேசிடுறீங்க. நம்ம டிமோட்டிவேட்லாம் பண்ணல, டிமோட் தான் வந்து பண்ணிருக்கோம். ஆக்சுவலா வந்து 1 year பிஃபோர் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம பேசிட்டு இருந்தோம். பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நியூ ஹாரிசான் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போ அங்க போயிட்டு நிறைய விஷயங்கள் வந்து அப்டேட்டட் வெர்ஷன்ல இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இல்லையா? கூட சீக்கிரம் ப்ளூட்டோலயே ஒரு ஃபிளாட்ஸ் வாங்குற லெவலுக்கு நம்ம வந்து ப்ளூட்டோவை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு வரும். பட் இப்போதைக்கு இருக்க நிலைமைக்கு ப்ளூட்டோ பத்தி என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க? ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்திருக்காங்க. தாம்பரம் வானவியல் கழகத்துல இருந்து பாலு சரவணன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் சார். நன்றி சார் வந்ததுக்கு. சார் இந்த ப்ளூட்டோ டிமோட்டட் டே அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க. அந்த டேர்ம்லயே ஒரு குட்டி சந்தேகம் இருக்கு. கோள்களை வகைப்படுத்துதல். ஒரு கோள், சிறுகோள், பெருங்கோள்,
அப்புறம் விண்கல் அப்படின்னு வகைப்படுத்துறதுல ஒரு தீர்மானம் தான் இந்த டிமோஷன், இந்த ப்ளூட்டோவை வந்து டாஃப்ட். இதை ஏன் இதை குறுங்கோளாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால், கோள்களை வரிசைப்படுத்தும் போது அதுக்குன்னு ஒரு சில குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குணாதிசயங்களோடு ஒத்து போகாத ஒரு விஷயம் இருந்தால் அதை வந்து குறுங்கோளாக மாற்றுறது உண்மை. இப்போது ப்ளூட்டோவை அப்படி தான் பண்ணியிருக்காங்க. இது வந்து பதவி இறக்கம் கிடையாது. ஒரு பொறியியல் பிரிவிலேயே வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கே ஒரு சிவில் இன்ஜினியரிங் இருக்கிற மாதிரி இதை வந்து நம்ம வகைப்படுத்துகிறோம். ஏன்னா அதை இன்னும் நுண்ணியமாக ஆழமாக அதை பற்றி நம்ம அறிஞ்சிக்கிறதுக்காகவும் அதை பற்றியான ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்காக தான் பண்ணியிருக்கோம் ஒழிய மற்றபடி இந்த பிரிவு வந்து அதில் பதவி இறக்கம் கிடையாது. ஆகஸ்ட் 24 2006 IAU இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ரானமிக்கல் யூனியன் ஒரு தீர்மானம் போட்டாங்க. என்னென்னா இது மாதிரி வகைப்படுத்தணும் கோள்களை அப்படின்னு. சரி, கோள்களை வகைப்படுத்தணும்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, அதனுடைய சுற்றுப்பாதையோட கால அளவு, அதனுடைய விட்டம், அதனுடைய வட்டப்பாதையோடைய அந்த எசன்ட்ரிசிட்டி, அதனுடைய சுற்றுக்கால அளவு, இதையெல்லாம் அடிப்படையில் தான் அதை வகைப்படுத்துகிறோம். அப்போது ஒரு கோள் அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட பூமி, நம்ம செவ்வாய், குரு, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சனி, இதை ஒட்டி இருக்கணும். அதுக்கு மாறுபட்டு இந்த ப்ளூட்டோ வந்து நெப்டியூனோட பாதையில் சுற்றுற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ அதை ஏற்றுக்கல. இது வந்து சொந்தமாக சுத்தாமல் இன்னொரு பாதையில் வந்து இது குறிக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஒரு கோள் எப்பொழுதுமே இன்னொரு கோள்களை தன்னுக்குள்ளே அனுமதிக்காது. அது சுயமாக தான் ஏற்கும். ஸோ எப்படி இது வருது, அதனால் இதை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்ட்டாங்க. இது இல்லாமல் இதை தவிர இதே மாதிரியான கோள்கள் நிறைய இருக்கவே இதை பிரிச்சிட்டோம்னா இது குறித்த ஆராய்ச்சிக்கு இன்னும் நல்லா இருக்கும், ஒரு மேம்படுத்த முடியும். அதை கிளாஸிஃபிகேஷன் பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படியா? அதை வந்து நம்ம வந்து கோள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இயற்கையான விஷயம். இதை மனிதன் வந்து தீர்மானிக்க முடியாது இது கோள் இல்லைன்றது. ஓகே, அது நீங்கள் சொல்கிற பார்த்தா அந்த லைப்ரரியில் வந்து தப்பான இடத்துலாம் புக்கு வச்சுருப்பாங்க, அதெல்லாம் கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி வைக்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? ஆனால் வந்து இதில் ஒரு சின்ன சந்தேகம், எல்லார் மனசுலையும் எழுந்த ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா சார், இப்போ வந்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து கோள் அப்படின்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணோம்னா அதுக்கு வந்து சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இப்போ ஆஸ்ட்ராய்ட்ஸ்னால் அதுக்கு தனியாக ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், ஒரு நேச்சுரல் சேட்டலைட்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு தான் ஒரு புது விஷயத்தை வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்கன்னும் பொழுது, ஏற்கனவே வந்து இவங்க வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க இல்லையா இது ஒரு கோள் அப்படின்னு சொல்லிட்டு, முதலே இந்த விஷயங்கள் வந்து தெரியலையா? ஏன் முதலே வந்து இதை வந்து ஒரு கோள் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிமோட் பண்ணாங்க? இல்லை, அதாவது இந்த கோள் கண்டுபிடிச்ச உடனேயே அதை ஒரு கோளாக எடுத்துக்கிட்டாங்க. அதாவது சூரியனை சுற்றுதுன்ற ஒரு விஷயம் மட்டும்தான் அதுக்கு கோள்ன்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்தோம். ஆனால் அதை ஆய்வு செய்ய 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 தான் அது ஒரு கோளாக எடுத்துக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. அப்படி கோளாக எடுத்துக்க வேணாமான்ற சந்தேகம் கிடையாது. இதை கோளை விட சிறப்பு வாய்ந்த ஒரு கோளாக வைக்கலாம். கோளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்போடு இருக்குது. இது நெப்டியூன், இது பக்கத்தில் நிறைய குறுங்கோள்கள் நிறைய இருக்குது. அதனால் இது ஒரு சப் கிளாஸாக பண்ணிவிட்டு அதை மட்டும் ஒரு பிரித்து வைக்கலாம் அப்படின்னு. இதில் சோலார் சிஸ்டத்தில் எடுத்திங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப சாலிடாக இருக்கக்கூடிய ராக்கி பிளானட்ஸு, அதாவது இது என்ன சொல்லலாம், ஹேபிடேஷனல் ஜோன் சொல்லுவாங்க, இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு பிறகு கேஸு, அதாவது ஜூபிட்டரும் சாட்டனும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஐசி, யூரனஸ், இதெல்லாம் ஐசியாக தான் இருக்கும். ஆக இப்படி அந்த ஐசியாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பிளானட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதையும் சப் கிளாஸ் பண்ணுறோம். அது ஒரு குறுங்கோள்களாக வச்சு அதை பண்ணுறோம். அதில் பிரம்மாண்டமான கோள்களை தான் கண்டுபிடிச்சோம்னா அப்போ ஒரு கொஷின் வரும், ஒரு சந்தேகம் வரும், பிரச்சனை வரும். ஏன்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அந்த டெஃபனேஷனில் அது வராத பட்சத்தில் அதை பிளானட்டாகவும் சேர்க்குறதா இல்லை இது மாதிரியான குறுங்கோளாக எடுத்துக்கிறதா அப்படின்னு கொஸ்டின் வரும். ஈவன் இந்த ப்ளூட்டோலேயும் இந்த பிரச்சனை இப்போ வந்திருக்கு. இப்போ ப்ளூட்டோபியை கோள் இல்லைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு வந்திருக்குது. அப்புறம் இன்னொரு சிறப்பு வாய்ந்த விஷயம் என்னென்னா, அதனுடைய சந்திரனும் சேர்ந்து இதுவும் சேர்ந்து ஒரு இரட்டை கிரகங்களாக இயங்குற மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ ஏன்னா இந்த வாப்ளிங் இருக்குது நடுவில், அது ஒரு மையமாக வச்சு சந்திரன், அதனுடைய சந்திரனாக சொல்ல முடியல, ஏன்னா இதனுடைய பாதி அளவுக்கு அது இருக்குது. சந்திரன்ற ஒரு லட்சணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு நிலவுக்கு ஒரு அளவு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலாக பூமியோட தான் ஒப்பிட முடியும். அப்பாற்பட்டு அதுக்கு சமதளவில் இருக்குது, இருக்குது. ரெண்டாவது அதனுடைய ஜியோ சென்ட்ரிக் நம்ம சொல்கிற மாதிரி அதனுடைய சென்ட்ரிக்கோட ஈக்குவலண்ட்டாக அது சுற்றின்னு இருக்குது. அப்புறம் எசென்ட்ரிசிட்டியும் ரொம்ப ஜீரோ, அதோட இன்க்ளினேஷனும் ஜீரோ. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ரெண்டுமே சமதளவில் இருக்குது. இதனுடைய ஈக்குவட்டாரும் அதனுடைய ஈக்குவட்டாரும் சமமாக இருக்குது.
ரொட்டேஷனல் பீரியடும் சிங்க்ரனைஸ்டாக இருக்குது. ஸோ ரெண்டும் சேர்ந்து ஒரு வாப்ளிங்காக இருக்குது. அந்த படத்தை பார்த்திங்கன்னா அந்த வாப்ளிங்காக தான் இருக்கும். அப்போது ஒரு பிளானட்டே வாப்ளிங் ஆகுதுன்னா அது பிளானட்டாக எடுத்துக்க முடியுமானா முடியாது தான். ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு பிளானட்டாக எடுத்துக்கலாம். அதான் டூயல் பிளானட் சொல்லுவோம். அதை மாதிரி இருக்குது. ஆல்ரெடி நட்சத்திரங்கள் நிறைய நட்சத்திரங்கள் வந்து இரட்டை நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ அதை மாதிரி ஒரு கிளாஸிஃபிகேஷனும் வந்துடும். இப்போ பூமிக்கும் அதுக்கும் நம்ம வித்தியாசப்பட்டோம் இருக்கா இல்லையா? கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. பூமி மாதிரி அது இல்லை. பூமியும் சந்திரனும் எப்படி இருக்கோ அதை மாதிரி அது இல்லை. ஆக அதை வந்து வேறுபடுத்தி பார்க்குறது சரிதான். அதனால் இந்த மாதிரி ரெசல்யூஷனில் டிமோட்டுன்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டாம். அதை கிளாசிஃபிகேஷன் வேணால் பயன்படுத்தலாம். ஓகே, ப்ளூட்டோ கிளாசிஃபிகேட்டட் டே, ப்ளூட்டோ கிளாசிஃபைட் டே அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆமாம், ப்ளூட்டோ லைக்ஸ் பிளானட்ஸ் கிளாசிஃபைடு. அந்த டெர்மாலஜியாக தான் பிரச்சனை வந்தது. ஓகே, நீங்கள் சொல்கிறது டெர்மாலஜியில் தான் இந்த பிரச்சனையே வந்தது. சார், அந்த மாதிரி சந்தேகங்கள் தான் உங்ககிட்ட நாங்கள் தொடர்ந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். அப்படி தான் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. பார்த்தீங்கன்னா IAU இன்டர்நேஷனல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு சொல்கிறாங்க சார். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? 10,000க்கு மேற்பட்ட விஞ்ஞானிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த IAU பாரிஸில் இருக்கு. இந்த IAUவில் வந்து வருடாந்தோறும் அது இல்லாமல் 3 வருடத்துக்கு ஒரு முறை ஒரு மாநாடு நடத்தியும் சில ரெசல்யூஷன்கள்லாம் பாஸ் பண்ணுவாங்க. எல்லோரும் ஒருங்கிணைஞ்சு தான் பண்ண முடியும். இதில் மேஜராக இருக்கக்கூடிய பங்களிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாடுகள் தான் பங்களிப்பு. மற்ற நாடுகள்லாம் வந்து ஒரு ஒரு அஃபிஷியலாக பங்களிப்பு ஆயிருக்கும். நம்ம ரொம்ப மெயின் ரோல், நம்ம மாற்றமே கிடையாது. அவங்க கொடுக்கலன்னா நம்மளை மெயின் ரோல் நாமளும் ஆகிடுவோம். இந்த நாடுகள்லாம் ஒன்று சேர்ந்து, இந்த IAUவில் இருக்க மெம்பர்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து ஒவ்வொரு மாடிஃபிகேஷன் பண்ணினே இருப்பாங்க. ஸோ எனக்கு வந்து ப்ளூட்டோ டிமோட்டட் டேல வந்து நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ ப்ளூட்டோ கிளாசிஃபைட் டே நம்ம வந்து பேரை மாத்திரத்துக்கு வந்து என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம பிளானட்ஸ் பத்திலாம் வந்து சின்ன வயசுல படிச்சிருப்போம். அப்புறம் வந்து சன், மூன், ஸ்டார் இப்படிலாம் வந்து படிச்சிருப்போம். ஆனா அதை பத்தி தெளிவா தெரியும் போது தான் நம்மளுக்கும் ஒரு சின்ன அந்த கியூரியாசிட்டி வருது, இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. தெளிவா தெரியறதுன்னா எப்படி சொல்றீங்க? வானத்துல மேகம்லாம் இல்லாதப்ப தெளிவா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதா? இல்லைங்க, நாம வந்து பிளானட் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். எதை வச்சு அதை வந்து கிளாசிஃபை பண்றாங்க, அதோட அந்த கேட்டகரிஸ் என்னென்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ்னா என்ன, இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. இனிய வேண்ட நிகழ்ச்சி இன்னைக்கு மிஸ் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. பட் அதுக்கு ஒரு சின்ன பிரேக்கும் வந்து தேவையில்லையா? புதியகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன். இனியவை நிகழ்ச்சியை புதியகம் FM ஸ்டேஷன்ல எல்லாருமே கேட்டு என்ஜாய் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம வந்து வேர்ல்டை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உலகமே கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்றோம் நிறைய டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ் மூலியமா. பட் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் வந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம வந்து ஒரு பிரில்லியன்ட் ஹியூமன் கைண்ட் அப்படிங்கறதுனால நம்மளுக்கு எல்லாம் தெரியும் நினைச்சிருக்கூடாது. புது விஷயமா ஒன்று சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? ஒரு சின்ன திருத்தம் வந்து செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உலகமே நம்ம கைக்குள்ள வந்துருச்சுன்னு சொல்லக்கூடாது. மனுஷன் உலகத்தை பத்தி கண்டுபிடிச்சதுதான் நம்ம கைக்குள்ள வந்துருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கே தெரியாததெல்லாம் இருக்கு இல்லையா? எக்கச்சக்கமான விஷயம். அதுக்கான ஒரு முயற்சி தான் இங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு ஏதோ கொஞ்சம் தான் தெரியும் அப்படின்னா கூட அந்த கொஞ்சத்துல நிறைய தெரிஞ்சவர்கிட்ட வந்து நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசலாம். ப்ளூட்டோ பத்தி வந்து நம்ம ஒருவனா வந்து நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா புது விஷயம் கத்துக்கிறப்போ வந்து நம்மளோட கருத்துக்களை மாத்திக்க வேண்டியிருக்கு. ஏன்னா அப்பதான் அக்யூரசி அப்படிங்கறது கண்டிப்பா மாத்தணும். அப்போ அந்த ப்ளூட்டோவோட வரலாறு பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதை யார் கண்டுபிடிச்சா அதோட ஹிஸ்டரியை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். ப்ளூட்டோவை பொறுத்த வரைக்கும் ஒரு 10 இன்ச் டெலஸ்கோப்பில், சாதாரண 10 இன்ச் டெலஸ்கோப்பில் தான் டோம்பக் அப்படின்றவர் வந்து 30லேயே ஆய்வு செஞ்சு முடிவு பண்ணிட்டார். இந்த ப்ளூட்டோன்னு ஒன்று இருக்கு, இது வந்து நமக்கு அவர் ஒரு ஃபிலிம் போட்டு பார்க்குறாரு. ஒரு நகரது தெரியுது, பார்க்குறாரு. ஓ, இது வந்து கிட்டத்தட்ட சோலார் சிஸ்டம் மாதிரி தான் இருக்குது, நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்குது அப்படின்னு உடனே அவர் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு 78 வரைக்கும் அதை வந்து எடுத்துக்கிட்டா கூட 78 பிறகு அதை தெரியும் ரீகன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 78 பிறகு தான் ரீகன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு பிறகு அதனுடைய துணைக்கோளை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு நம்ம ஹபிள் போன பிறகு அதனுடைய ஓரளவுக்கு நல்ல கிளியர் ஃபோட்டோகிராஃபி கிடச்சிருக்கு. ஹபிள் டெலஸ்கோப் அது கிடச்சிது. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நியூ ஹாரிசான் விட்ட பிறகு முழுமையாக அதனுடைய முழு வடிவம், அழகான வடிவமே நமக்கு வந்துருச்சு. அது என்ன ஸ்பெஷல்னா அது ஒரு இருதய வடிவம் ஒன்று இருக்கும். அதை பார்த்ததுல அது இருதய வடிவம் தான். அந்த இருதயத்தோட இது அவர் பேர் தான் வச்சுருக்கோம். அந்த டோம்பர்க்கோட லவ் சிம்பிள்னு ஒரு ஹார்ட் இருக்கு, அந்த மாதிரியா சார்? ஓகே, இருதயம்னு சொல்லுவோமே. யாரோ ஸ்பெஷலான விஷயம் தெரியுமா? சாதாரண விஷயம், கார்பன் மோனாக்சைடு இருதயம் நின்றுடும். அவ்வளோ டாக்ஸிக்கான ஒரு கேஸு. அந்த கேஸு சொல்கிறேன், அந்த கண்டுபிடிக்கிறன்ற ஒரு ஆர்வம் ஒவ்வொரு அஸ்ட்ரானமருக்கும் இருக்கும். அதோட மாற்றமே இல்லை. அவங்க டெலஸ்கோப்பை பார்க்கும்போது நாமும் எதனா சாதிக்கணும்னு நினச்சி தான் டெலஸ்கோப்பை போவாங்களே ஒழிய வெறுமன வானத்தை பார்க்குறதுல என்ன பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு அழகான விஷயம்தான். ஆனால் அழகுக்கும் அப்பாற்பட்டு ஒரு தேடல் இருக்கும். அந்த தேடலை வந்து யார் நிறைவேற்றுறாங்களோ அவங்க கண்டுபிடிப்பாளர், இன்வென்டர் இல்லையா? அவருடைய பேர் தான்
அதனுடைய ஒரு பகுதிக்கே வச்சுருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோள், துணைக்கோள், அதுக்கப்புறம் வந்து குறுங்கோள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் கூட வந்து ப்ளூட்டோ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல கோளாக இருந்தது, அதுக்கப்புறம் அதை வந்து குறுங்கோள் அப்படிங்கிற மாதிரி டேர்ம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கான கிளாசிஃபிகேஷன் வந்து சொல்லுங்கள் சார். இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி வந்து வேறுபடுத்துகிறாங்க? ஒரே விஷயம் தான், விட்டத்தை வச்சு வேறுபடுத்துகிறாங்க. அதனுடைய எசன்ட்ரிசிட்டின்றது அதனுடைய நீள்வட்டத்தோட பற்றி பேசுகிறாங்க. இன்க்ளினேஷன் அது நம்ம புவியோட சாதாரண புவி சூரியன் சுத்தர் இருக்கு இல்லையா, அந்த மட்டத்துலேருந்து எவ்வளவு தூரம் அது மேல்நோக்கி இருக்குது. சமாதானமாக இருக்கும், ஒரு 30-20 டிகிரிக்குள்ளே இருக்குது, 30 டிகிரி இருக்குன்னா பரவாயில்ல. இது 120 டிகிரி இருக்குன்னு சொல்லும்போது எக்ஸ்ட்ரீம் இன்க்ளினேஷன், அதனுடைய சாய்வு நிலை, அதெல்லாம் வச்சு தான் ஒரு இது வந்து ஒரு என்ன சொல்கிறேன், ஒரு பிரிக்கிறதுக்கான ஒரு கோளையும் ஒரு குறுங்கோளையும் பிரிக்கிறதுக்கான ஒரு வரைமுறை தானே ஒழிய கோள் இல்லைன்ற வரைமுறை கிடையாது. அப்புறம் குறுங்கோளுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, அதுக்கு நிலவு இல்லை அப்படின்னு வார்த்தை சேர்க்க முடியாது. ஏன்னா இப்போ இந்த குறுங்கோளை சேர்க்க முடியாத, ஏன்னா நிறைய குறுங்கோள்கள் இன்னும் நிறைய இருக்குது, அதுக்கெலாம் நிலவு இருக்கலாம். இப்போ போயிட்டு இருக்க மிஷன் வந்து இன்னும் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால் ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு நிலவு இருந்ததுன்னா என்ன ஆகும்? அப்போ அதெல்லாம் கோள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லை. அதுக்கு பிறகு வரதெல்லாம் வந்து சின்னதாக இருக்குது, ஆனால் குறுங்கோள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ணவே முடியாது. ஒரு டயமென்ஷன் இவ்வளோ 8 கிலோமீட்டருக்கு கீழே இருக்குது உடனே, அதாவது ஒன்றும் இல்லை, புதனை விட சின்னதாக இருக்குது. என்னது, ரொம்ப சிம்பிள் விஷயம், புதன் கோளை விட சின்னதாக இருந்தால் அது குறுங்கோள் வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்குது இருக்குது. ஸோ அதை மாதிரி கிளாஸிஃபிகேஷன் பண்ணிவிட்டு இது குறுங்கோள். இந்த அஸ்ட்ராய்டில் கூட இந்த ப்ராப்ளம் கிடையாது. அதாவது அது விண்கல் சொல்லாத, தமிழே சொல்லணும், விண்கல், விண் துகள் எல்லாம் வித்தியாசப்படுத்தும் போது விண்கல்லுக்கு வந்து ஒழுங்கு இல்லாதது, ஒரு உருண்டை அளவில் இருக்காது, தன்னுடைய சுற்று வட்டாரத்தில் எல்லா விஷயத்தையும் அது அனுமதிக்கும். பட் கோள் அப்படி அனுமதிக்காது. கோளுக்கு ஒரே விஷயம்னா அதுக்கு ஒரு கிராவிட்டி பவர் இருக்கும், அது தன் பாதையில் எதுவும் விடாது. இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதை பிரித்து பார்க்குறது. குறுங்கோளுக்கும் இந்த கிராவிட்டி பவர் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஆனால் சைஸ் வைஸ் அது சின்னதாக இருக்கும், அவ்வளோதான், லெஸ்ஸார். அப்புறம் அதனுடைய சூரியனை சுற்றி வரக்கூடிய காலம் இருக்குது பாருங்கள், அது 200 வருஷத்துக்கு மேலே போனால் வேறுபடும். அப்படி பார்த்தீங்கன்னா திடீர்னு நாளைக்கு நம்ம ஜூபிட்டருக்கும் மார்ஸுக்கு நடுவில் ஒரு கோள் கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, ஒரு வாரத்துக்கு ரொம்ப டல்லாக ரொம்பவும் எதிரொலிக்க முடியாத அளவுக்கு ஒரு மெட்டீரியல் இருக்கக்கூடிய ஒரு கல்லை கண்டுபிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன சொல்லுவோம்? இன்னொரு கோளை சேர்த்து தான். அப்போ அதுக்கு ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ணி தான் ஆகணும் சார். அப்போது எனக்கு இப்போ இந்த 9 பிளானட்ஸ்னு சொல்லி கொடுப்பாங்க ஜியாகிரஃபி கிளாஸ்லலாம் ஆரம்பிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பேசிக் எஜுகேஷனில் அது இருக்குது. இப்போ ப்ளூட்டோவை பற்றி வேறு இந்த ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம கோள்கள் எத்தனை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன சார் சொல்கிறது, எவ்வளோ இருக்குது இப்போக்கி? அக்கார்டிங் டு தி அஸ்ட்ரானமிக்கல் யூனியனோட கிளாஸிஃபிகேஷனுக்கு நம்ம 8 கோள், நம்ம சோலார் சிஸ்டமில். ஆமாம், 8 கோள் வரைக்கப்படுத்துறது. ப்ளூட்டோ விட்டுருங்க. அதை தவிர குறுங்கோள்கள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 4 கோள் இருக்குது கணக்கில். அதை தவறையும் நிறைய இருக்குது. இன்னும் கிளாஸிஃபிகேஷன் பண்ணலை. அதெல்லாம் பண்ணலைன்னா அது ஒரு ஒழுங்கு இல்லாமல் இருக்குது. அதையும் அதுக்கான ஆராய்ச்சிகள் இருக்குது. இதுதான் சோலார் சிஸ்டத்தோடைய நாம் இப்போ தீர்மானிச்சிருக்கக்கூடிய கோள்களுடைய எண்ணிக்கையும் வரமுறையும். ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. ஆனால் 8 பிளானட்ஸ் அப்படிங்கிறோம், ஆனால் புதுசாக இன்னொரு பிளானட்டை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நியூஸும் வந்து நம்ம காதுக்கு வந்து எட்டுச்சு இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சுதான் இருப்போம். இல்லை சார், ஆனால் வந்து நம்மளுடைய பூமி மாதிரியே ஒரு கிரகத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொன்னாங்க. அதாவது HT219134b அப்படின்னு கூட அதோட பேர் வந்து சொல்கிறாங்க. எக்ஸோ பிளானட் சொல்லுவோம். அதாவது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியலில் நமக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகம், நமக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை, அப்படி இதை பற்றி தான் ஆராய்ச்சி. அப்படி ஒவ்வொரு நட்சத்திரமும் சூரியன் தான். நம்ம சூரியன் சொல்கிறோம், அது நட்சத்திரம், அதான் வித்தியாசம், ஒன்றும் பெரிய வர இல்லை. ஒவ்வொரு நட்சத்திரமும் அதை சுற்றி சில கோள்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம சூரியனை சுற்றி கோள்கள் இருக்கும்போது அதை சுற்றியும் கோள்கள் இருக்க தான் செய்யும். இந்த கோள்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா, அந்த நட்சத்திரத்தோடைய ஒளியானது மங்கும் போது அது ஏதோ மறைக்குது அப்படின்னு கண்டுபிடிப்போம். மறைக்குதா? அப்போ மறைக்குதுன்னும் போது உடனே தெரியும். அதை என்ன டெலஸ்கோப் நம்ம டீப்பாக வச்சு பார்ப்பாங்க, உட்காந்துட்டுருப்பாங்க, நாள் கணக்கில் உட்காந்துட்டுருப்பாங்க, என்ன அதுவும் பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதில் ஒரு டார்க் டாட் கிராஷ் பண்ணுறதை பார்ப்பாங்க. ஓகே, அப்போ அது வந்து டிரான்சிட் ஆகுது, ஏதோ ஒரு பிளானட் டிரான்சிட் ஆகுதுன்னு பார்ப்பாங்க. அது ஒன்று டிரான்சிட் ஆச்சுன்னா ஒரு கோள், 4-5 முறை டிரான்சிட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்டிகுலர் டைமிங்கோட, அப்போது மல்டிபிள் டிரான்சிட் நடக்குதால அது ஒரு சோலார் சிஸ்டம். இப்போ நம்ம எப்படி சோலார் சிஸ்டமோ அது ஒரு சோலார் சிஸ்டம். அப்படி இந்த மாதிரி 1992 இது வரைக்கும் எக்ஸோ பிளானட், அதாவது பூமி மாதிரியான பிளானட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கூட இருக்கும், நம்ம கண்டுபிடிக்காத வரைக்கும் அது எண்ணிக்கை இவ்வளோ தான் இருக்குது, கண்டுபிடிச்சா இன்னும் நிறைய இருக்கும். ஆனால் அதில் மனிதன் வாழ முடியுமா, அங்கே வாழ்வாங்களா அப்படின்னா, அதுக்கு ஹேபிடேஷனல் ஜோனில் இருந்தால் அது கிளாஸிஃபை பண்ணியிருந்தால் அங்கே மனுஷன் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது.
அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை. இப்போது நமக்கு இங்கேருந்து பார்க்குறதுக்கு வந்து அக்யூரசி ரொம்ப பர்ஃபெக்டாக கண்டுபிடிக்க முடியாது. கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம சொல்லுவோம் இந்த இடத்துல மனுஷன் வாழ முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த செவ்வாய் பக்கத்தில் இருக்கிற பூமி எடுத்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்தீங்கன்னா சுக்கிரன் இருக்குது, அதாவது வெள்ளி இருக்குது. இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் தூரத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா ரெண்டுத்துக்கு நடுவில் பெரிய வித்தியாசமே தெரியாது, ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா. ஆனால் பக்கத்தில் இருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இதனுடைய டெம்பரேச்சருக்கும் சுக்கிரனுடைய டெம்பரேச்சருக்கும் பூமி டெம்பரேச்சருக்கும் ஒரு துணி கூட சம்மந்தமே இருக்காது. அதனால் இங்கேருந்து பார்க்குறோம் ஒரு ஹேபிடேஷனல் ஜோன், ஒரு மனிதன் உயிரினம் தோன்றக்கூடிய வாழக்கூடிய ஒரு எல்லைக்குள்ளே இருக்குது. அதனால் அங்கே வந்து உயிரினம் இருக்குன்ற ஒரு அனுமானம் தான். அந்த பிளானெட்டில் நம்மளை விட அறிவுஜீவிகள் கூட இருந்தால் கூட இருக்கலாம், மனிதனை விட சக்தி வாய்ந்த அங்கேயும் ஆத்தை பற்றி யாராவது ஷோ கூட பண்ணிட்டு இருக்கலாம், பண்ணிருக்கலாம் மேபி. அதுக்கான விஷயங்களும் தேடல்களும் அனுப்பிச்சுன்னு தான் இருக்காங்க. தினமும் இங்கேருந்து ஒரு மைக்ரோவேவில் தகவல் அனுப்பிச்சுனே இருக்காங்க. அந்த தகவல் போய் சேர்றதுக்கு பல ஆயிரம் கோடி வருஷம் ஆகும். ஓகே, ஆனால் வந்து இப்போ சார் நிறைய வந்து இந்த மார்ஸ்க்கு குடி போகிறத பற்றி வந்து ரொம்பவே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம இந்தியாவிலேருந்து தான் நிறைய பேர் அதுக்கு அப்ளை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கூட கேள்விப்பட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து சொல்லும்பொழுது இந்த பிளானட் தவிர்த்து மற்ற பிளானட்ஸில் வந்து இந்த குடி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பற்றியும் ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கா? இல்லை இல்லை, அது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மனிதனுடைய லைஃப் டைம் அதிகபட்சம் 40 வருஷம் 45 வருஷம் தான். அதுக்கு மேலெல்லாம் வந்து அவன் அறிவு ஜீவியாக இருந்தால் கூட ஒரு 20 வயசில் அவன் ஸ்பேஸுக்கு போனான்னா அதிகபட்சம் 60 வயசு வரைக்கும் தான் அவனால் ஒர்க் பண்ண முடியும், அதுக்கு மேலாம் ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இந்த 20 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ தூரம் போக முடியுமோ அதுதான் ப்ராஜெக்டே போட முடியும். ஒன்று இல்லை அங்கேயே போய் பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகணும்னு நினச்சான்னா கூட ஒரு 2 தலைமுறையை அங்கே போய் அவன் குழந்தை குட்டி மனைவிகளோடு இருந்தால் தலைமுறையை உருவாக்க முடியும்னு சொன்னால் அப்படி வேணால் பண்ணலாம். ஆனால் கூட இங்கேருந்து அதிகபட்சம் சோலார் சிஸ்டம் வரைக்கும் தான் நம்மளால் அனுப்ப முடியும். அதை தாண்டி நம்ம வந்து இன்னொரு ஒரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட்டுக்கு இங்கேருந்து ஆள் அனுப்ப முடியும்னு சொன்னால் அது ஏன்னா அந்த பிளானட்டை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு அறிஞ்சிக்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஒன்று இங்கேருந்து ஒரு மிஷன் அனுப்பிச்சாலே பல லட்சம் வருஷம் ஆகும் அந்த தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு. பல லட்சம் வருஷன்றது கிட்டத்தட்ட பல ஆயிரம் தலைமுறைகள். இத்தனை தலைமுறைகளும் அந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே உட்கார வச்சு அவங்களே எங்கள் குழந்தை குட்டியை பெற்றுக்கிட்டு அவங்களே நேராக போய் அங்கே போய் சேர்ந்தால் தான் உண்டு. இதில் எத்தனை போய் சேரும்? ஏதாவது குழந்தை பெற்றுக்கிறதுன்றது பூமியில் குழந்தை பெற்றுக்கிறதுக்கும் ஸ்பேஸில் குழந்தை பெற்றுக்கிறதுக்குமே இன்னும் ஆராய்ச்சி செய்யலை. இப்போ குழந்தை வந்து ஒரு பூமியில் பிறக்கிறதுக்கு கூடிய இருக்க சூழல் வேறு, ஒரு ஸ்பேஸில் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கூடிய சூழல் வேறு. இங்கே நமக்கு ஹைட்ரஜன் இருக்குது, நைட்ரஜன் இருக்குது. ஒரு உடம்பு ஆனது வந்து வெறும் ஆக்சிஜன் மட்டும் சுவாசிச்சுட்டு வாழலை. அதை தாண்டி பல விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்குது. அதெல்லாம் உள்வாங்கியிருந்தால் இந்த உயிரினமே பரிணாம வளர்ச்சி அடையுது. ஸ்பேஸ் ஷட்டிலுக்குள்ளே கூட நம்ம அந்த மாதிரியான சூழ்நிலை உருவாக்க முடியுமானா முடியவே முடியாது. அப்படிலாம் உருவாக்கினா இந்த பயணத்தை பற்றியான ஒரு ஆராய்ச்சி செய்யலாம். நாம் ரொம்ப சிம்பிளாக இங்கேருந்து செவ்வாய்க்கு போகிறதா இருந்தால் கூட இன்னும் 20 வருஷம் ஆகும் முழுசாக குடியேறணும்னு முடிவு பண்ணேன். அது கூட 1 வே தான், 2 வே கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு டாபிக் பேர் வச்சுருந்தோம் ப்ளூட்டோ டிமோட்டட் டேன்னு. ஆனால் ப்ளூட்டோவை வந்து கரெக்டாக கிளாஸிஃபை பண்ணி அப்படி மாற்றிருக்காங்கன்னு எங்களுக்கு புரிய வச்சது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸை பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. பொதுவாக இப்போ இருக்க மக்கள்லாம் மொபைல் ஃபோனை பார்க்குறாங்க, கீழேயே பார்த்துட்டு நடக்கிறாங்க. ஸோ கீழேயே யாராவது பார்த்துட்டு நடந்தால் நம்மள மாதிரி நார்மல் பீப்புள், மேலேயே பார்த்துட்டு நடந்தால் அது பாலு சரவணன் சாராக தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னார் இல்லையா அவர், மேலே பார்க்குறதுக்கு கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்னு கூட வந்து சொல்லலாம் இல்லையா. ஒருத்தரையும் நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் பற்றி வந்து பேசும்போது வந்து ஒரு ஆஃப் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படித்தான் நம்ம வந்து கேட்டுட்டு இருப்போம். இன்னைக்கும் அதுக்கு வந்து பஞ்சமே இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம். மிக்க நன்றி சார், நிறைய விஷயங்கள் எங்களுக்கு எடுத்து சொன்னதுக்காக. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கலாம். புதிய FM ஸ்டேஷன்ல இது இனியவை என்று. வெல்கம் பேக் அகைன். இனிய ஒரு நிகழ்ச்சியில் புதிய FM ஸ்டேஷனில் தொடர்ந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க, புரிஞ்சுக்க போறீங்க, என்ஜாய் பண்ண போறீங்க வித் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் அண்ட் சௌமியா. ஏன் இவ்வளோ நேரம் பேசுறீங்க? நம்ம முடிச்சிட்டு மீட்டிங் வேற போகணும் வருண். என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஏன் என்ன நான் பெருசா வந்து சொல்லிட்டேன். மீட்டிங் இருக்கா என்ன இன்னைக்கு? ஆமா, தெரியாதா? ஐயோ எனக்கு வயிற்று வலிக்குதே, ஜுரம் வரமா இருக்கு, எங்க அம்மா தேடுவாங்களே. ஸ்கூல்ல பண்ண விஷயம் எல்லாம் இங்கேயும் வந்து அப்ளை பண்ண பாக்குறீங்க. அப்படியே சமாளிச்சுக்கிறேன். எனக்கு 2 பஞ்சு இருந்தா மட்டும் கொடுத்துருங்க. இருங்க, எதுக்கு வந்து மீட்டிங் அப்படின்னு உடனே வந்து இவ்வளோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த வந்து நீங்க யோசிக்கிறீங்க? அட நீங்க வேறங்க, எல்லாருமே இன்ட்ரெஸ்டிங்கா வந்து ஆஃபீஸில் பிடிக்காத டீயை குடிக்கிற ஒரே இடமே அந்த மீட்டிங் தான். ஏன்னா அவட பாஸோட ஸ்பீச் இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஹாரிபிளா இருக்கும். நிறைய இடங்கள்ல நிறைய பேர் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, அன்னைக்கு தான் சம்பளம் வந்திருக்கும். ஆனால் மீட்டிங் சொன்னோன்னே எல்லாரும் முடிஞ்சிலும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எலக்ட்ரிசிட்டி ஆஃப் ஆயிரும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு வாட்டி ஒரு ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஒரு பண்டிகை டைம் லீவ் வரப்போகுது. அந்த நேரத்தில் வந்து எல்லாருமே பேசி ரொம்ப நாளைக்கு பேசி ஒரு முடிவுக்கு எடுத்து எல்லாருமே ஒத்துக்கிட்டு நிறைய டிஸ்கஷன் சண்டைக்கு அப்புறம் ஒரு விஷயம் முடிவு பண்ணாங்க.
வாங்கலாம், எந்த கடையில் பொறி வாங்கி எல்லாருக்கும் ஆயுத பூஜை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு ரீசனே இல்லாமல் நிறைய மீட்டிங்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படியோ நாளையிலேருந்து ஃப்ரெஷ் ஆங்கர் வருவாருன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு முன்னாடி இந்த மீட்டிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவான மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, போதும் உங்களுடைய இந்த விட்டுகளை வந்து தயவு செஞ்சு நிறுத்துங்க. ஏன்னா இறையன்பு சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி தான் பேச போறாரு. மீட்டிங்ஸ் வந்து எதுக்காக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். வணக்கம். பொதுவாகவே எந்த ஆஃபீஸில் வேலை செஞ்சாலும், எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் சரி, அல்லது எந்த ஒரு ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சாலும் சரி, நம்முடைய பெரும்பான்மையான நேரம் எதில் செலவாகுதுன்னா மீட்டிங் அட்டன் பண்ணுறதுல தான். எங்கே கேட்டாலும் மீட்டிங்கில் இருக்கும். அது இப்போ எப்படின்னா, சும்மா உட்காந்து கேன்டீனில் யார்கிட்டையாவது பேசிகிட்டு இருந்தால் கூட ஒரு செல்ஃபோன் வந்தால் நான் ஒரு மீட்டிங்கில் இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன். உண்மை தான். மீட்டிங்னா ஃபார்மலான மீட்டிங்னு இல்லை, ஒருத்தரை மீட் பண்ணுறதும் ஒரு மீட்டிங் தானே. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வந்து அலுவலக ரீதியான விஷயத்தில் ஒரு 90% நேரம் எதில் கழியுதுன்னா மீட்டிங்கில் தான் கழியுது. இந்த மீட்டிங் நடத்துறதுல எப்படி நாம் செம்மையாக நடக்கிறோமோ அதுதான் நம்முடைய திறமையையே தீர்மானிக்குது. நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜர், ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆஃபீஸர் அப்படின்னா நீங்கள் எப்படி மீட்டிங் நடத்துகிறீங்க? முதல்ல நிறைய இடங்களில் மீட்டிங்கே தேவையே படாது, ஆனால் ஒரு மீட்டிங் போடுவாங்க. அப்புறம் மீட்டிங் போட்ட பிறகு இந்த மீட்டிங்கே தேவையில்லை, போஸ்ட்போன்டு, கேன்சல்டுன்னு சொல்லிட்டு 11 மணிக்கு வரும். இந்த 11 மணிக்கு எல்லோரும் உட்காந்து குறிப்பு மேலே குறிப்பு தயார் பண்ணுவாங்க. அங்கே ஃபோன் பண்ணுறது, இங்கே ஃபோன் பண்ணுறது, அதை அனுப்பு, இதை அனுப்பு, இந்த ஃபேக்ஸில் அனுப்பு, மெயிலில் அனுப்பு, மெயில் சரியாக வரல, ஃபேக்ஸ் பண்ண, அப்படி இப்படின்னு எல்லாம் கேட்டு தயாரித்து தேவையில்லாத எல்லா விவரங்களையும் வச்சுக்கிட்டு இவன் அதை போய் நைட்டெல்லாம் படித்து ரெடி ஆகிட்டு வந்தால் மீட்டிங் கேன்சல்டு. அப்போ எல்லா எஃபர்ட்ஸும் வேஸ்ட். ஒரு வாரம் எல்லோரும் பாடுபட்டது வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் சில நேரங்களில் இன்ஃபர்மேஷன் அனுப்பிச்சா போதும், அதுக்கு ஒரு மீட்டிங் வைக்கிறது, வேஸ்ட் ஆஃப் டைம். இந்த மாதிரி தேவையில்லாத மீட்டிங் போடுறது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து மீட்டிங்கில் இன்னொன்று என்னென்னா எங்கே மீட்டிங் வைக்கிறது, அது ஒரு பெரிய பிரச்சனை. இப்போ வந்து நான் ஒரு மீட்டிங் நடத்தணும்னு விரும்புகிறேன். கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ்க்கு ஒரு ட்ரைனிங் போடுறோம். அப்போ நான் மட்டும் கன்னியாகுமரி போனால் போதும். அதுக்கு பதிலாக கன்னியாகுமரியில் இருக்கிற எல்லாரையும் சென்னைக்கு வர சொன்னால் எல்லாரும் புக் பண்ணி, அது யாருக்குமே சரியாக டிக்கெட் கிடைக்காம, சில பேர் தட்கலில் ட்ரை பண்ணி, அப்புறம் ஈக்யூவை ரிலீஸ் பண்ணி, சில பேர் பஸ்ஸை பிடிச்சி லேட்டாக வந்து, ஏகப்பட்ட ஸ்ட்ரெயின், ஏகப்பட்ட செலவு, ஏகப்பட்ட நேர விரயம், ஏகப்பட்ட எஃபர்ட்ஸ். இதுக்கு பதிலாக நான் கன்னியாகுமரி போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்ன ஆகுதுன்னா மிக குறைந்த சிரமத்தோடு அந்த மீட்டிங்கை நாம் முடிக்கலாம். இப்போ மீட்டிங் நடத்துறதுல முக்கியமான என்னென்னா எப்படி நடத்துகிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சில மீட்டிங்லாம் வந்து எப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் நடக்கும். இப்போ கன்சல்டேஷன் நடக்கும்போது நம்ம ரூமில் நடத்தக்கூடாது, ஒரு பொதுவான இடத்துல நடத்துகிறது தான். இப்போ ஒரு மேலதிகாரி நம்ம இதை இன்ஸ்பெக்ட் பண்ண வராருனாக்க நாம் வந்து ஒரு பொதுவான இடத்துல தான் அந்த மீட்டிங்கை நடத்துறது நல்லது. அப்போ தான் வந்து அவருக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ சில விஷயங்களை வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணுறோம்னா அதுக்கு எப்போவுமே ஒரு ரவுண்டான ஒரு டேபிள் இருக்கிறது தான் நல்லது. ஹெட் டேபிள் இருக்கக்கூடாது, ரவுண்ட் டேபிள் இருக்கணும். ரவுண்ட் டேபிள்னால் என்ன ரவுண்ட் டேபிள், அதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன, ஒரு சர்க்கிளில் மட்டும்தான் அந்த சென்டர்லேருந்து எல்லாருமே ஈக்வி டிஸ்டன்ஸில் இருப்பாங்க. எந்த பாயிண்ட் எடுத்துட்டிங்கனாலும் ஈக்வி டிஸ்டன்ஸில் இருக்கிறது தான் சர்க்கிள். அது மாதிரி ஒரு வட்ட மேசைக்கில் உட்கார்ந்துருக்கிற எல்லாரும் சமமாக கருதப்படுகிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்து அந்த வட்ட மேஜையினுடைய இது. இப்போ ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன் நடக்குது. இப்போ இந்த கான்செப்டே வந்து ஜப்பானில் ஆரிஜினேட் ஆச்சு. எப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஃப்ளோட் பண்ண போகிறாங்க, அதுக்கு ஐடியாஸ் கேட்கணும். ஒரு கடைநிலை ஊழியர் கூட வந்து தன்னுடைய கருத்தை சொல்லலாம். யார் எந்த கருத்தை சொன்னாலும் இது முட்டாள்தனமானது, வாய மூடு, இதெல்லாம் ஒத்து வராது அப்படின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்கிறதையும் எழுதி வச்சுக்கணும். யாரையுமே குறை சொல்லாமல் அது சாத்தியமாக இல்லையாங்கிறத மட்டுமே ஆராயணும். அப்படி செய்யும்போது தான் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சாதாரணமான ஒருத்தர் இருந்து ஒரு அபரிமிதமான ஐடியா வரும். எப்போவுமே கலெக்டிவ் விஸ்டம் இஸ் பெட்டர் தென் இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ஸ். ஒரு ஐடியா வருது, அந்த ஐடியாவை ஷேப் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக மெருகேற்றுறதுக்கு நிறைய பேருடைய பங்களிப்பு தேவைப்படும். அதனால் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷன், இப்போ ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரெயின் ஸ்டார்மிங் செஷன்ஸ் பண்ணணும். பொதுவாகவே மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா
செல்ஃபோன் ஆன் பண்ண வேண்டியது, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டியது, அங்கேயே பேச வேண்டியது. நாம் மீட்டிங் நடத்தும் போதே அவங்க செல்லில் யாருக்காவது பேசிகிட்டு இருக்கிறது மெசேஜ். ஒரு சின்சியரான ஒரு மீட்டிங்கில் இந்த மாதிரி எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. நான் ஒரு மீட்டிங் போனேன், ஒரு 20-25 பேர் என்னை கூப்பிட்டுருந்தாங்க பேசுகிறதுக்கு. போனால் ஃபஸ்ட்டு ஒருத்தருக்கு ஒரு செல்ஃபோன் வந்தது, அவர் போயிட்டார். அடுத்தது ஒருத்தருக்கு வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 25 பேரையுமே காணோம். அப்புறம் நான் என் செல்ஃபோனை இது பண்ணி பேசிக்கிட்டு இருந்தேன் அவங்க வர வரைக்கும். அது மாதிரி வேஸ்டேஜ் ஆஃப் டைம் பை யூஸிங் ஆல் தீஸ் கேட்ஜெட்ஸ். அப்போ ஒரு நல்ல மீட்டிங்கை நம்ம எப்படி நிர்வகிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம எஃபெக்டிவாக இல்லையாங்கிறது தெரியும். சாதாரணமாக ஒரு ஃபோன் காலில் கூட நம்ம பேசும்போது தேவையானதை மட்டும் பேசணும். ஃபோன் இஸ் ஜஸ்ட் ஃபார் கம்யூனிகேஷன், இட் இஸ் நாட் ஃபார் கான்வர்சேஷன். அதே மாதிரி பர்சனல் சந்திப்புகளில் கூட முதல்ல எதுக்காக வந்தோமோ அதை பேசிவிட்டு அப்புறமேல் டைம் இருந்தால் ஜென்ரல் விஷயத்தில் பேசலாம். சில பேர் தேவையில்லாதெல்லாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு ஐயோ மறந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுவாங்க. எதுக்கு பேச வந்தாங்களோ அதை மறந்துடுவாங்க. ஒருத்தட்ட பேசும்போதே நம்ம என்ன பேச வந்தோமோ அந்த விஷயத்தை பேசணும். இது மாதிரி இஃபெக்டிவாக மீட்டிங்கை ஆர்கனைஸ் பண்ணோம்னா ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கிற எல்லாருடைய டைமும் அந்த ஆர்கனைசேஷனுடைய முன்னேற்றத்துக்கு பயன்படும். நம்ம ஒரு 100 பேர் வெயிட் பண்ண வைக்கிறது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண வச்சோம்னா அது 10 நிமிஷம் வேஸ்டேஜ் இல்லை, 100 × 10 1000 நிமிஷம் வேஸ்டேஜ். அதனால் அடுத்தவர்களுடைய நேரத்தை வீணடிக்காமல் அதையும் முதலீட்டாக ஆக்கும் வகையில் நாம் கூட்டங்களை நடத்த வேண்டும், கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும். அப்போது நிர்வாகம் நிமிரும், அது சீராகும், செழிக்கும், செம்மை பெறும். நன்றி, வணக்கம். இப்போ அடுத்து நம்ம ஒரு வெப்சைட் சொல்லணுமே. சொல்லிட்டா? சொல்லுங்க. இந்த பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டா? எடுத்துக்கோங்க. ஒரு பேச்சு கூட நான் சொல்றேன்னு சொல்ல மாட்டீங்களா? பரவாயில்ல, சொல்லுங்கய்யா. வேற வழியில 9planets.org அப்படிங்கிற வெப்சைட் எடுத்து வந்திருக்கேன். வெயிட் எந்த காலகட்டத்துல இருக்கீங்க? 8 planets தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ட் வேற கன்ஃபார்ம் பண்ணிட்டு போறாரு. இப்போ 8 planets சொன்னா நீங்க இந்த வெப்சைட் போய் பாத்துருப்பீங்களா? 9 planets சொன்னா இந்த மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறதுக்காக போய் பாப்பீங்கல்ல. அதனால ஒரு கியூரியாசிட்டியை வந்து பில்டப் பண்றதுக்காக தான் 9planets.org என்ற வெப்சைட் வச்சிருக்காங்க. 9 ஸ்பெல்லிங் கரெக்டா படிக்கலனா திருப்பி நான் உங்களுக்கு சொல்றேன். NINEPLANETS.org 9planets.org. சூப்பர். இது எதை பத்தின வெப்சைட்? இப்போ நம்மளோட ஹிஸ்டரி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா மெத்தாலஜிக்கலா வந்து இந்த கிரகங்கள் பத்தி ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. பட் சயின்டிஃபிக்கா நிறைய நாலேஜஸ் இருக்கும். இதே மாதிரி ஒரு கல்ச்சர்லயும் வந்து அந்த கிரகங்களுக்குலாம் நிறைய கதை இருக்கும். இப்போ கிரீக் கதைலாம் கேட்டீங்கன்னா ஜியோஸ்ன்னுவாங்க, அப்போலோன்னுவாங்க, ஒரு மின்கலம், ஒரு ஸ்டாரும், ஒரு கடவுள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த எல்லா கான்டெக்ட்டையும் ஒன்னா இணைச்சு இது மூலியமா வந்து ஒரு பிளானட்ஸ்க்கும் என்ன டெஃபினேஷன் இருக்கு, அது என்ன கலர் இருக்கு, அது என்ன சிம்பிளைஸ் பண்ணுது, அது எங்க இருக்கு, அதோட தன்மை என்னன்னு இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்லாம் இதுல அழகா தொகுத்து வழங்கியிருக்காங்க. மெயினா சின்ன பசங்க இருக்காங்கல்ல, who are always ready to learn and இன்ட்ரெஸ்டிங்கா இத கருதுறாங்க அப்படினா அவங்களுக்கு இன்னும் கத்துக்கிறதுக்கு ரொம்ப உதவிகரமா ஹிஸ்டரி அண்ட் ஜியோகிராஃபி கிளாஸ் வந்து ஒண்ணா சேக்கறாங்கன்னு சொல்லலாம். ட்ரூ கரெக்ட். அது ரெண்டுமே அப்படி சேக்கும்போது தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படிக்கிறதுக்கு. கரெக்ட் தான். ஏன்னா நம்ம சின்ன வயசுல நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம். ஹிஸ்டரி கிளாஸ், ஜியோகிராஃபி கிளாஸ் எல்லாம் பங்க் பண்ணாம இருந்திருந்தா இப்போ ஓரளவுக்கு நமக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நான் ஸ்கூலே பங்க் பண்ணாம இருந்திருக்கலாமேன்னு யோசிக்கிறேன். நியாயமான கருத்து தான். இன்ஃபேக்ட் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கோம், நாமளும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் நம்ம வந்து சரியா வந்து சொன்னோமா, கரெக்டா கன்வே பண்ணோமா, இதெல்லாம் வந்து யார் டிசைட் பண்ணுவாங்க? முதல்ல அவங்களோட மார்னிங் டைம் எவ்வளவு ப்ரெஷியஸான டைம் நமக்காக ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, அது உங்களுக்கு வொர்த்ஃபுல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்கணும் இல்லையா நம்ம? கரெக்ட். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் தான் வந்து எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத தான் வந்து பேசிட்டு இருந்தோம். ஸோ உங்களுடைய feedback@pudhiyugam.tv அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு கண்டிப்பா எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்கிரீன்ல தெரியுற இந்த முகவரிக்கு உங்களோட ஃபீட்பேக்ஸ்லாம் அஞ்சல் மூலமா அனுப்பலாம். இல்லைனா நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி ரொம்ப ஃப்ரீயா உங்களோட ஒப்பீனியன்ஸ்லாம் வந்து டக்குன்னு பதிவு பண்ணிட்டு டக்குன்னு வச்சிடலாம். ஓகே. ஸோ இதை சொல்லிட்டு நாமளும் வந்து இப்போ இங்கிருந்து வந்து கிளம்பணும். ஏன்னா நாளைக்கு வந்து என்ன ஷோ இருக்குன்றத பத்தி நம்ம யோசிக்கணும் இல்லையா? நாளைக்கு என்ன ஷோ இருக்குன்னு போட்டு நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களோட நாளைக்காக இன்னைக்கே நாங்க உழைக்க போறோம். அப்படிங்கறனால கருத்துக்களை கண்டிப்பா அனுப்புங்க. புதியுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று சௌமியா and வருண்.